எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை கம்ப்யூட்டர்ஸில் தான் இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப் ஸ்டார்டிங் ஃப்ரம் 20,000லேருந்தே இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அண்ட் நியூ பீசஸாகவே இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன மாதிரி லேப்டாப்ஸ்லாம் இருக்குது அண்ட் டெஸ்க்டாப்ஸ்லாம் இருக்குதுன்ட்டு நம்ம பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை கம்ப்யூட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நிறைய வீடியோ நம்ம சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இது கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் சிக்னல் அம்பேத்கர் ஸ்டேச்சுக்கு ஆப்போசிட்ல சூளைமேடு வர ரோட்ல சிவன் கோயில் ஸ்ட்ரீட்ல தான் இந்த ஸ்டோர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப், லேப்டாப், பிரிண்டர், சிசிடிவி கேமராஸ், கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ், அக்சசரிஸ், எல்இடி மானிட்டர்ஸ், எல்லா வெரைட்டிஸுமே எல்லா மல்டி பிராண்ட்ஸுமே ப்ராடக்ட் இங்க வந்து எக்கச்சக்கமா அவைலபிள் இருக்கும். நம்ம ஸ்டோருடைய வீடியோ நிறைய பார்த்திருப்பீங்க. நிறைய ப்ராடக்ட் இங்க அவைலபிள் இருக்கு. எப்பவுமே எனி டைம் வந்து ஸ்டாக் அவைலபிள் இருந்துட்டு இருக்கும். சப்போஸ் இங்க இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அந்த காம்பனன்ட் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஒரு 1 or 2 hours we can arrange it and டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டி ஃபுல்லா நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம சவுத் இந்தியா ஃபுல்லா, அதாவது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அப்படின்ட்டு நீ எந்த ஏரியால எந்த லொகேஷன்ல இருந்தாலும் உங்களுக்கான ப்ராடக்ட் வந்து இங்க இருந்து டிஸ்பாச் டெலிவரி டிரான்ஸ்போர்ட் மூலமா பை கொரியர் மூலமா இங்க இருந்து அனுப்பி வைக்கப்படும். சோ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, லோ பட்ஜெட் லேப்டாப் வீடியோ போடுங்க, லோ பட்ஜெட் லேப்டாப் வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டு இருக்கிறதுனால லேப்டாப்புக்காக ஒரு வீடியோ நம்ம வந்து தனியா வந்து எடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா லேப்டாப் கோர் i5 லேப்டாப் வெறும் 10,000 rupees 10,000 ரூபாய் பட்ஜெட் ரேஞ்சில ஒரு கோர் i5 லேப்டாப் 15.6 inch வித் நியூமரிக் கீபோர்ட் ஆப்ஷனோட இருக்கும். இது பாத்தீங்கன்னா வந்து HP யோடது எலைட் புக் மாடல் நம்பர் 8540P அப்படின்ற மாடல் இது. இது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஒரு 15 ல இருந்து 20 நம்பர் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. கோர் i5 ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இது 500GB ஹார்ட் டிஸ்க் 4GB RAM ல 10,000 ரூபாய் அது வந்து ஒரு இந்த பட்ஜெட் லேப்டாப் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 12,000 பட்ஜெட்ல i5 செகண்ட் ஜெனரேஷன் இருக்கு. கோர் i7 உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12,500 ல கோர் i7 தேர்ட் ஜெனரேஷன் லேப்டாப் அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 13.3 inch ஸ்கிரீனோட வரும். இது நம்ம கிட்ட கோர் i7 தேர்ட் ஜெனரேஷன் 500GB ஹார்ட் டிஸ்க் 4GB RAM ஓட இருக்கு. இது இடையில நீங்க பாத்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து புது லேப்டாப் ஏற்கனவே நம்ம பாத்துறோம். இது 23 ரூபாய் 22,000 ரூபாய் அந்த புது லேப்டாப்ஸ் நம்ம அவைலபிள் இருக்கு. ரீவர்பிஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம 12,500 12,500 ல i7 லேப்டாப், i5 தேர்ட் ஜென் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 12,000 ல அவைலபிள் இருக்கு. 12,000 ல அவைலபிள் இருக்கு. 10,000 ல இருக்கு, 12,500 ல இருக்கு, 12 ல இருக்கு, 13,000 16,000 எல்லா வெரைட்டிஸ் எக்கச்சக்கமான லேப்டாப்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு டெல் கமர்ஷியல் லேப்டாப் இது. இது பாத்தீங்கன்னா கோர் i7 6th ஜெனரேஷன். கோர் i7 6th ஜெனரேஷன் கமர்ஷியல் லேப்டாப். இந்த லேப்டாப் நம்ம கிட்ட லிமிட்டட் குவாண்டிட்டி அவைலபிள் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,500 ரூபாய் காஸ்டிங் வரும். 24,500. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோர் i5, கோர் i7, கோர் i3 எல்லா லேப்டாப்புமே அவைலபிள் இருக்கு. AMD ல ஒரு லேப்டாப் வந்து நம்ம கிட்ட பைபேக் வந்திருக்கு. இது புதுசாவே இருக்கும். கஸ்டமர் ஒரு 8 to 10 months தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதனுடைய புதுசோட காஸ்ட் பாத்தீங்கன்னா நியர்லி வந்து 50,000 52,000 கிட்ட காஸ்ட் ஆகும். இது AMD Ryzen இது 512GB SSD ஸ்டோரேஜ் அண்ட் 8GB RAM ஓட இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 29,000 ல அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா Windows ஒரிஜினல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வித் MS Office ஓட இருக்கு. இட்ஸ் லுக் லைக் பிராண்ட் நியூ. இது Vega 8 AMD Radeon கிராபிக்ஸ் கார்டோட இருக்கு. பாத்தீங்கன்னா லுக் லைக் பிராண்ட் நியூ லேப்டாப் ஷோரூம் கண்டிஷன்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். இதனுடைய ஒரிஜினல் காஸ்ட் பாத்தீங்கன்னா நியர்லி 50,000 கிட்ட வரும். 512GB NVMe ஸ்டோரேஜ் SSD ஸ்டோரேஜோட வித் 8GB RAM ஓட இருக்கும். சப்போஸ் 16 பண்றதா இருந்தாலும் 16GB நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து கோர் i5 ல 8th ஜெனரேஷன் கமர்ஷியல் லேப்டாப். இது 29,000 ரூபாய் வரும். பிரைஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஓபனா தான் இருக்கும். பிரைஸ் எல்லாம் வந்து ஹிடன்ல எதுவுமே இருக்காது. இது இல்லாம i3 10th ஜென் லேப்டாப் அவைலபிள் இருக்கு. 10th ஜென் லேப்டாப் எல்லாம் 8 யூசேஜ் லேப்டாப்ஸ் அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 20,000 ரூபாய் அந்த ரேஞ்சில வந்து இந்த லேப்டாப்ஸ் அவைலபிள் கிடைக்கும். இது இல்லாம லேப்டாப்ஸ் வந்து Lenovoல AMD A6 லேப்டாப். AMD A6 லேப்டாப் ஒரு லிமிட்டட் குவாண்டிட்டி ஒரு 20-30 நம்பர் அவைலபிள் இருக்கும். இது பாத்தீங்கன்னா AMD Pro. இது வந்து ஆக்சுவலி Lenovo டைரக்டா வந்து லேப்டாப்ஸ் இது நம்ம சப்ளை பண்ணிருந்தோம். நம்ம சப்ளை பண்ண லேப்டாப் பாத்தீங்கன்னா வொர்க் ஃப்ரம் ஹோம்க்கா வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டாப் ஆகி நார்மல் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சோம். அந்த லேப்டாப்ஸ் எல்லாம் நம்ம பைபேக் எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு லேப்டாப் இது. இது கவர்மெண்ட் லேப்டாப் கிடையாது. கவர்மெண்ட் லேப்டாப் நம்ம பைபேக் எடுக்கிறதோ இல்ல சேல் பண்றதோ நம்ம பண்றது இல்ல. இது நார்மல் Lenovo லேப்டாப் இது. AMD Pro A6 இது. AMD Pro A6 1TB ஹார்ட் டிஸ்க். இது 8GB RAM ஓட அவைலபிள் இருக்கு. 8GB RAM ஓட அவைலபிள் இருக்கு. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,500 rupees வரும். 1TB 8GB AMD A6. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,500 ரூபாய் பிரைசிங் வரும். குவாண்டிட்டியா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 13,000 பண்ணிக்கலாம். சோ AMD Ryzen 5 ஒரு லேப்டாப் பார்த்தோம் 29,000 ரூபாய்க்கு. 13,000 AMD A6 லேப்டாப் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லேப்டாப்ஸ் நம்ம வந்து வீடியோல பார்க்காம நிறைய லேப்டாப்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இது வந்து i5 ல 5th ஜெனரேஷன் லேப்டாப் இது. இதுவும் டெல்ல வந்து கமர்ஷியல் சீரிஸ் 500GB ஹார்ட் டிஸ்க் அண்ட் 8GB RAM ஓட இந்த லேப்டாப் லிமிட்டட் குவாண்டிட்டி அவைலபிள் இருக்கு. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 ரூபாய் வரும். சோ லைட் யூசேஜ்ல வந்து ஜஸ்ட் 6 months யூஸ் பண்ண ஒரு லேப்டாப் ஒன்னு அவைலபிள் இருக்கு. இது வந்து Intel Core i5 ல 11th ஜெனரேஷன், அதாவது லேட்டஸ்ட் ஒன்னு வித் 2GB Nvidia கிராபிக்ஸ் கார்டோட அவைலபிள் இருக்கு. இதனுடைய ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 1TB ஹார்ட் டிஸ்க் அண்ட் 8GB RAM. அது இல்லாம பிளஸ் 2GB SSD ஹார்ட் டிஸ்க். டெல்லுடைய ஒரிஜினலா வந்து அந்த SSD ஸ்டோரேஜ் நார்மல் ஹார்ட் டிஸ்க் பிளஸ் 2GB SSD ஸ்டோரேஜ், 1TB ஹார்ட் டிஸ்க் பிளஸ் 2GB SSD ஸ்டோரேஜ் அண்ட் 8GB RAM, 2GB Nvidia கிராபிக்ஸ் கார்டு. இன்னும் ரிமைனிங் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 months ரிமைனிங் கம்பெனி வாரண்டி டெல் வாரண்டி இருக்கும். வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்றதுனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 49,000 வரும். ஒரிஜினலா இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா புதுசு வந்து உங்களுக்கு நியர்லி 66 to 67,000 வரும். இது ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்திருந்தோம் லேப்டாப். அவங்க வந்து 13.3 inchesல ஸ்லிம்மா லேப்டாப் வெயிட்லெஸ் லேப்டாப் வேணும்ன்றதுக்காக அந்த லேப்டாப் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இந்த
மாதிரி லேப்டாப் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ்லேருந்து 13,000 12,000 12,500 i3 i5 i7 AMD Ryzen எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் லேப்டாப் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது இல்லாமல் டெஸ்க்டாப்ஸ் இருக்கு, பிரிண்டர்ஸ் இருக்கு, சிசிடி கேமராஸ் இருக்கு. எல்லா காம்பனண்ட்டுமே உங்களுக்கு வந்து கம்மி பிரைஸ்ல வாங்குறதுக்கான ஒரு இடம் அது. நீங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரீபபிஸ் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் மினிமம் 30 days வரைக்கும் டெஸ்டிங் வாரண்டி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா பிரச்சனை இல்லையா அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து எதுனாலும் உங்களுக்கு வந்து பெய்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 1 hour 1.5 hours மேல தான் பேட்டரி பேக்கப் இருக்கும். ஸோ இந்த லேட்டஸ்ட் லேப்டாப் எல்லாம் சொன்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 hours மேல பேட்டரி பேக்கப் இருக்கும். லேப்டாப்புடைய ஏஜ் பொறுத்து உங்களுக்கு வந்து அதனுடைய பேட்டரி பேக்கப் இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம், புது பேட்டரி கூட போய்க்கலாம். டெலிவரி நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலயுமே சொல்லியிருக்கோம். டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து சென்னை சிட்டிக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். ரீபபிஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு வாட்டி எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஐடியா கிடைச்சிடும். ரெகுலரா நம்ம கிட்ட வந்து எல்லா காம்போனன்ட்ஸுமே பெஸ்ட் பிரைஸ்ல, மார்க்கெட் பிரைஸோட பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். நீங்க இந்த லொகேஷன்ல இல்ல வேற லொகேஷன்ல இருக்கீங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, இல்ல இது இல்லாம தமிழ்நாடு இல்லாம அதர் ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடா எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் பெஸ்ட் பிரைஸ்ல இங்க வந்து உங்களுக்கு டெலிவரி டிஸ்பேச் ஆயிடும். வேற ஆல்மோஸ்ட் 15 years கம்ப்ளீட் பண்ணி 16வது வருஷம் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் பிசினஸ். அதனால நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல, தைரியமா வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிரைசிங் அக்ரெசிவா இருக்கும். உங்களுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட், வாரண்டி சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். யூஸ் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இஎம்ஐ கேட்குறீங்க. கண்டிப்பா யூஸ் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ பண்ண மாட்டோம். ரீபபிஸ் லேப்டாப்புக்கு இஎம்ஐ கிடையாது. லிமிடெட் பீரியட் வாரண்டி பீரியட் இருக்கும். உங்களுக்கு இஎம்ஐ பண்றதா கண்டிப்பா நீங்க பிராண்ட் நியூ லேப்டாப் போலாம். பிராண்ட் நியூ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் 0 down payment 0% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நம்ம லேப்டாப் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஷாப்சி வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஆசூஸ் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் மற்ற லேப்டாப் பொறுத்த வரைக்கும் டெபிட் கார்டு இஎம்ஐ, கிரெடிட் கார்டு இஎம்ஐ ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. ஆல் கிரெடிட் கார்டு இன்க்ளூடிங் அமேக்ஸ் கிரெடிட் கார்டு வரைக்கும் நம்ம வந்து ஷோரூம்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எல்லா கிரெடிட் கார்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பிரைசிங் அக்ரெசிவா இருக்கும். மேக்ஸிமம் அமேசானுடைய பிரைஸ், ஆன்லைன் பிரைஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஏன் அமேசான் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் சைட் வந்து ஏதோ ஒரு சைட் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த பிரைஸ்ல பண்ணி கொடுன்னு கேட்கறாங்க. எல்லா சைட்டுமே வந்து கரெக்டான பிரைஸ், ப்ராப்பர் பிரைஸ் தரது கிடையாது. ஒரு சில வெப்சைட் வந்து பிரைஸ் கொடுக்குறாங்க. ஆன்லைன் பர்ச்சேஸுக்கும் ஆஃப்லைன் பர்ச்சேஸுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா ஆஃப்லைன் பர்ச்சேஸ்ல உங்களுக்கு ஏதாவது வாரண்டி சப்போர்ட் வேணும்னா நீங்க டைரக்டா ஸ்டோரை வந்து அன்னைக்கு டைரக்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தோம் அந்த மாதிரி இஷ்யூ இருக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். இந்த கன்வீனியன்ட் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் பர்ச்சேஸ்ல இருக்கும். நீங்க டைரக்டா வந்து ஆன்லைன் பிரைஸ் மேட்ச் பண்ணி கூட நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். டெல், ஹெச்பி, லெனோவா, ஏசர், ஆசூஸ் இந்த 5 பிராண்டோட லேப்டாப்மே நம்ம கிட்ட இன்டெல் ஆகட்டும், AMD ஆகட்டும், இன்டெல் கோர் i3, கோர் i5, கோர் i7, i9 வரைக்கும் லேப்டாப்ஸ் அவைலபிள் கிடைக்கும். அதே மாதிரி AMD Ryzenல Ryzen 3, Ryzen 5, Ryzen 9 வரைக்கும் லேப்டாப் அவைலபிள் கிடைக்கும். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் டெல் இன்ஸ்பிரான், டெல் லாட்டிடியூட், டெல் ஓஸ்ட்ரோ அண்ட் Alienware லேப்டாப் நம்ம கிட்ட அவைலபிள் கிடைக்கும். ஆசூஸ் பொறுத்த வரைக்கும் டஃப் கேமிங், விவோ புக் என்னென்ன லேப்டாப்ஸ் இருக்கு ZenBookல இருந்து எல்லா லேப்டாப்புமே நம்ம கிட்ட அவைலபிள் கிடைக்கும். ஆசூஸ் பொறுத்த வரைக்கும் 99.9% ஆஃப் தி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸோட நம்ம கிட்ட வந்து ரேட் கம்மியா தான் இருக்கும். பிரைஸ் ஒருவேளை வந்து டிஃபரன்ஸ் இருந்து அப்படின்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா we can match the price. டெல் பொறுத்த வரைக்கும் லோயர் எண்ட்ல இருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் எல்லா லேப்டாப்பும் நம்ம அவைலபிள் இருக்கு. RTS கிராபிக்ஸ் கார்டு அண்ட் GTX கிராபிக்ஸ் கார்டு. GTX கிராபிக்ஸ் கார்டு 1650 ஆகட்டும், RTS கிராபிக்ஸ் கார்டு வந்து 3060, 3070 கிராபிக்ஸ் கார்டு வரக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அக்ரெசிவான நல்ல பிரைசிங்ல உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். உங்களுடைய பழைய லேப்டாப் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், கவர்மெண்ட் லேப்டாப் பைபேக் எடுக்க மாட்டோம். அதை வந்து சேல் பண்றதும் பர்ச்சேஸ் பண்றதும் சட்டப்படி குற்றம்ன்றதுனால அது தவிர மீதி எல்லா லேப்டாப்புமே நம்ம பைபேக் எடுத்துப்போம். உங்களுடைய கம்ப்யூட்டர் நீங்க கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீ வேற லேப்டாப் இல்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதா இருந்தாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நானும் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஒரு லேப்டாப் வாங்கிட்டேங்க. அந்த லேப்டாப்புக்கு ஒரு சூப்பரான கான்ஃபிகரேஷன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இந்த லேப்டாப்பில் இன்பில்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB ரேம் இருக்கும். நான் அது கூட அடிஷ்னலாக ஒரு 16 GB ரேம் ப்ளஸ் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு SSD ஹார்ட் டிஸ்க் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த லேப்டாப் நான் வாங்கியிருக்கிற மாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Lenovo T470S வாங்கியிருக்கிறேன். ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். Until then, bye bye from Vivo Vlogs. நன்றி, வணக்கம். Yeah.